ஈரோடு இரட்டை கொலை விவகாரம் எதிரொலியாக திருப்பூர் பல்லடம் சுற்று வட்டாரத்தில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போரை கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது வந்துங்க பல்லடத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகப்படமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு பல்லடம் மேலே நம்பர் இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா எப்போனாலும் வருவாங்க. ரவுண்ட்ஸ் போய் சொல்லுவாங்க. இந்த இடத்த டாக்டர் அட்டன் பண்ணிடுவாங்க. மற்றபடி இங்கே இந்த பெட் போர் வைக்க வரேன், இந்த பாத்திரம் வைக்க வரேன், எது வைக்க வரேன், எது வைக்க வரேன் வந்து வீடாக வைக்கணும். சரிங்களா? வந்தாங்கன்னா அந்த கேமரா மாட்டிங்கன்னு கொடுத்தீங்கன்னா பாட்டு பாருங்க. அதுதான் அங்கே கேமரா மாட்டிங்க அப்படின்னா பாட்டு அங்கேயே போயிடும். அந்த கடைக்காரருக்காக வருங்க. இன்னும் கூட பேசி கூட 2 கேமரா மாட்டினேன். அந்த கேமரா எதுவும் மாட்டிங்க அப்படின்னா பாட்டு போய் உள்ளுக்கு வர மாட்டாங்க. அது ஏதாச்சும் வந்தாங்க அப்படின்னா இறச்சி விட்டுங்க. ஏதாச்சும் அடிக்கடி வந்தால் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துக்கு காட்டு போய் பேசுங்க. அப்படி வாரம் போகிறேன் எவ்வளோ தெரியுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் எங்கிட்டு போகிறோம் வராங்க பார்த்துக்கோம். 2 பேரும் புக்கு போட்டு ஒரு 4-5 நாளைக்கு இருக்கணும் பார்த்து. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்போம். சதீஷ், வணக்கம். விவரங்கள் வணக்கம். நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி என்ற இடத்துல இரட்டை கொலை எதிரொலியாக பல்லடம் சுற்றுவட்டார பகுதியில் வாய்க்கால் ஓரமாக தோட்டத்து வீடுகள் தனியாக வசித்து வரும் குடும்பத்தினருக்கு வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில போலீசார் வந்து தற்பொழுது தீவிரம் காட்டி வருகின்றனர். கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி நள்ளிரவு பல்லடம் அருகே சேமலக்கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தை சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு 6 சவரன் நகை திருடப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இச்சம்பவம் குறித்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த வழக்குல தற்பொழுது சிபிசிஐடி விசாரணை மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடந்த 6 மாதங்களாகி அதே பாணியில ஈரோடு மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்த 2 முதியவர்கள் தோட்டத்து வீட்டுல தனியா இருந்ததாக வந்துள்ளனர். கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டது நகை திருடப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் தற்பொழுது 10 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில பல்லடம் பொங்கலூர் பகுதிகளில் ஆகிய பகுதிகளில் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட வாய்க்கால் அருகே தோட்டத்து வீட்டில் தனியா வசிக்கும் வரும் குடும்பத்தினர் சந்தித்து ஒவ்வொரு வீடாக சென்று பல்லடம், அவினாசிபாளையம், காமநாயக்கம்பாளையம் காவல்துறையினைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கணக்கெடுக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதலா கோவையிலிருந்து ஆயுதப்படை காவலர்களும் இந்த பணியில வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு வீடாக நோட்டீஸ் வழங்கி சந்தேகப்படிப்படியான நபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக தங்களது காவல்துறை தகவல் அளிக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.